ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அடுத்த ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நெக் டிசைனில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி இது ஒரு டிசைனாக தைக்க போகிறேன். இதில் 2 இன்ச்சு அகலமும் 2 இன்ச்சு உயரமும் இருக்குது. எல்லா சைடுமே 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு சதுர பீஸ் கொஞ்சம் நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்பர்ஸ்லாம் இல்லை, எத்தனை வேணுனாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு நமக்கு பிடிச்ச மாடலில் நம்ம வெட்டலாம். இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு நெக்கு தான் 2.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ப்ளவுஸோட சைஸ் ரொம்ப சின்னது, அதனால் 2.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். டீப் ஒரு 7 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அகலமும் 2.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். நம்ம வரையும் போது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆமுல் ஷேப் இல்லை, அது கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் இப்போ யாருமே போடுறதுக்கு கிடையாது. இது ஜஸ்ட்டு நெக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான். இப்போ நெக்கு கட் பண்ணியாச்சு. இந்த நெக்கு தான் ஃபஸ்ட்டு. இதை தச்சு டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன டிசைன் வைக்க போகிறேன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கை தைச்சி திருப்பிக்கிடலாம். நெக்கு தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு தைச்சிங்கன்னா போதும். இந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் நல்லா நிப்பாட்டி நம்ம டேர்ன் பண்ணணும். இது தைச்ச பிறகு சின்ன சின்னதாக நாட்ஜஸ் கட் பண்ணணும். இந்த நாட்ஜஸ் கட் பண்ணால் தான் டேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடு தான். இதை 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு 2ஆக மடிக்கணும், முக்கோணமாக மடிக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கோணம் மடிச்சுட்டு இதை இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு. பார்க்கும்போது இது ஈக்குவலாக இப்படி வரணும். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி வச்சு தைக்கலாம். ஃபஸ்ட்டு முக்கோணமாக மடிக்கணும், அப்புறம் இன்னொரு முக்கோணம். இதை மடிச்சுட்டு இந்த சைடில் இருக்கு பார்த்தீங்களா, அதை இப்படி ஒரு தடவை இந்த பக்கம் வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த முக்கோணம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் தைக்கணும். எல்லாத்தையும் தைச்சி முடிச்சுட்டு ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுவேன்.
இப்போ இந்த நெக்கில் இருந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கிறேன். நெக்கில் இருந்தே அப்படியே கீழே முதுகுக்கு வர மாதிரி. இப்போ நெக்கோட ஒரு சைடுக்கு வந்து இந்த ஒயிட் கலரில் நான் சின்ன சின்னதாக தச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அது வரப்போது இன்னொரு பக்கம் வந்து பிளெயினாக இருக்குன்றனால நான் லேஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் வந்து 2 பக்கம் வைக்கிறத விட ஒரு சைடு வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். 2 பக்கம் வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ இந்த ஒயிட் கலரில் சின்ன சின்ன பீஸாக நான் வந்து பேட்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை இந்த சைடில் வச்சு 1 by 1 வச்சு தைக்க போகிறேன். நெக்கு கிட்டேயே தான் தைக்கிறேன், ஏன்னா அதுக்கு மேலே நான் லேஸ் வச்சு மறைச்சி தைக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப கேப் விடக்கூடாது, நல்லா நெருக்கமாக வச்சு தைக்கணும். இப்போ இதை நெக்கு விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சும் தைக்கலாம் இந்த டிசைனை. அப்படி தைக்கிறீங்கன்னா லேஸ் வந்து பெருசாக வைக்கணும், நல்ல அகலமான லேஸாக வைக்கணும். இப்போ என்கிட்ட வந்து நல்ல மெல்லிய லேஸ் இருக்கிறதுனால நான் நெக்கை ஒட்டியே தைச்சிக்கிட்டு வரேன். இப்போ இது ஃபுல்லாகவே தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே லேஸை வச்சு நான் இதை மறைக்க போகிறேன். லேஸ் வந்து உங்களோட விருப்பம்தான், என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம்.
ஒரு அழகான ப்ளவுஸ் டிசைன் வந்து தச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக் நெக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.